சாப்பிட்டா வெந்து போயிருக்கும், அதுக்கு மாத்திரை கொடுத்தா சரியாயிடும். ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை. மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இருக்கார்ல, அவர் மாதிரி கிட்னி திருட்டு வயிற்று அறுத்து. நாங்க சொன்னோம் 2021 முன்னாடி சொன்னோம், ஐயா தயவு செய்து திமுக ஓட்டு போட்டுறாதீங்க, அவன் கீழே குடலு குந்தாணி எல்லாத்தையும் வித்துருவான், அவன் 10 வருஷமா பிரியாணி திங்காம பசியில கிடந்தா அவனுக்கு ஓட்ட போட்டுறாதீங்க, ஆட்டைய போட்டுவாங்க. யாரும் கேட்கல. அமைச்சர் வந்தா சரியாயிரும், நம்மால திமுக வந்தா சரியாயிரும். ஓட்ட போட்டீங்க, கால் வரைக்கும் வந்து விழுந்தான். தேர்தல் நேரத்தில் காலில் விழுவான். தேர்தல் முடிஞ்சு ஆட்சி தேர்தல் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி கிட்னி வரைக்கும் வந்துட்டான். அடுத்து எங்க போவான்? இன்னும் கொஞ்சம் மேல வருவான். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லி அடுத்து இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு போவான். அப்புறம் மண்டைக்கு வருவான். மண்டைக்குள்ள இருக்க மூளையை கழட்டி எடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா திராவிடனுக்கு மூளை இல்ல. திராவிடனுக்கு மூளை இருந்தால் போக்குவரத்து துறை நஷ்டத்துல ஓடுது. போக்குவரத்து துறையில இருக்கிற ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு சம்பளம் கொடுக்க துப்பு இல்ல. ஓய்வு பெறும் பொழுது அவர்களுக்கு பெனிஃபிட் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கத்திட்ட காசு இல்ல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ இலவச பேருந்து விடுற? பெண்களுக்கு இலவச பேருந்து. இதுக்கு மாற்று யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கிறாரா? நான் இவர் எப்படி? ஐயா எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. பாரிவள்ளல் பரம்பரையில வந்த கடைசி பேரன் அவர்தான். அவர் பாரிவள்ளல் பரம்பரை வாரி வழங்குறாப்புல. ஆண்களுக்கும் இலவச பேருந்து. அப்ப நடத்துனர் ஓட்டுநர்கள் சம்பளம் யாரு கொடுப்பா? செத்து போனவங்க அம்மா ஜெயலலிதா வந்து கொடுக்குமா? இல்ல செத்து போன எம்ஜிஆர் வந்து கொடுப்பாரா? யாரு கொடுப்பா சம்பளம்? ஏற்கனவே 1 லட்சம் கோடி நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு போக்குவரத்து துறை. சம்பளம் கொடுக்க காசு இல்ல. அரசு கிட்ட காசு இல்லாம உலக வங்கிட்ட கடன் வாங்குற. அது ஐயா ஸ்டாலின். நிர்வாக திறனற்ற எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில 4.25 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறார்களே, இதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டார்களா அப்படின்னு. ஐயா 1967 அண்ணா காலத்துல இருந்து வாங்கின கடன், 50 வருஷமா வாங்கின கடனே 4.25 லட்சம் கோடி. நீங்க வைந்த ஆட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டு காலத்துல 6 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய கடன் தொகை எவ்வளவு தெரியுமா? 10.25 லட்சம் கோடி. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, எடப்பாடி நிர்வாக திறனற்று 4.25 லட்சம் கோடி கடனை வாங்கிவிட்டால் நீங்கள் 6 லட்சம் கோடி வாங்கிவிட்டீர்கள். உங்களுக்கு நிர்வாகம் மயில கொடுக்க தெரியுதா? பதில் சொல்லுங்க. 10 லட்சம் கோடி யாரை கட்டி கடன் வாங்கின? எதுக்கு வாங்கின? இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பத்தாது. இப்ப 2000. எடப்பாடி பழனிசாமி பாரிவள்ளலுடைய பேரன்ல நான் 2000 ரூபாய் கொடுக்கிறேன். அவரு இல்லத்தரசிகளுக்கு நான் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். இவரு நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன்ல, கருணை தொகை கொடுப்பேன். அதோட தேர்தல் வந்தா மட்டும் உங்களுக்கு கரிசனம் கட்டிக்கிட்டு வந்து கண்ணாடி சோறு ஒட்டிக்கிட்டு வந்துங்கிற மாதிரி மக்கள் மீது கரிசனம் தேர்தல் வரும்போது எங்க இருந்தா வருது? இப்ப 5000 கொடுக்காரு. ஐயா ஸ்டாலின் சொல்றாரு 3000 அந்த தொகையும் சேர்த்து 2000 வெயிலுக்கான நிவாரணம். ஐயா வெயில் 2026 தான் வருவேன்னு சொல்லிச்சுங்களாங்க ஐயா. இல்ல சூரியன் 2026 தான் போட்டு சுட்டு அடிக்குதா? 25ல வெயில் காலம் வரல, கோடை காலம் வரல, 24ல வரல, 23ல வரல, 22ல வரல, 21ல வரல, 26ல வருது. தேர்தல் வருது, அதனால வருது. எடப்பாடி பழனிசாமி கருணை